அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உலகிலே மக்கள் நாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு முன்பாகவே இங்கே நகரங்களும் பெருநகரங்களும் எல்லாம் தோன்றிவிட்டன. ஒரு நாட்டினுடைய வரைபடத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது பல்வேறு நகரங்களின் கூட்டமைப்பாகத்தானே இருக்கும். அதனால் ஒரு நாடு என்பது அதனுடைய நகரங்களின் வடிவமைப்பிலிருந்துதான் தொடங்குகிறது. அந்த விதத்திலே ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து என்று அழைக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைநகரமாக அறியப்படுவது லண்டன் மாநகரம். லண்டன் நகரம்தான் இன்றைக்கும் கூட உலக அளவிலே 10 உயர்ந்த நல்ல அழகான நகரங்கள் என்று கணக்கெடுத்தால் அதிலே இடம்பெறக்கூடிய சிறப்போடு பல நூற்றாண்டுகளாக இருந்து வரக்கூடிய நகரம். அந்த நகரம் காலத்திற்கேற்றார் போலே மாற்றியமைக்கப்பட்டு தான் திரும்பிய திசையெல்லாம் பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியதான நகரம். அங்கே நடைபெற்று வந்த பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளினுடைய தாக்கம், அங்கே ஏற்பட்ட கலாச்சார பண்பாட்டு மாற்றங்கள், இவற்றையெல்லாம் அந்த நகரத்தின் முகப்பிலே நாம் இன்றும் பார்க்கலாம். இப்படி சிறப்புகள் நிறைந்ததான இந்த நகரம் எந்தவிதமான சிரமமும் இன்றி இடர்பாரின்றி வளர்ந்து விட்டதல்ல. இப்போது நாம் பார்க்கக்கூடிய நகரம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவிலே தீ விபத்து ஒன்றிலே சிக்கி அதிலிருந்து மீண்டு வந்து தன்னையே தான் புத்துருவாக்கம் செய்து கொண்டது. இங்கிலாந்து நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமாக கருதப்படும் தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், லண்டன் நகரத்தில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்து, அதை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பேச இருக்கிறோம். வரலாற்று பக்கங்கள் இந்த நிகழ்ச்சியை மிக முக்கிய நிகழ்ச்சியாக பதிவு செய்கிறது. 1666 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை வேளையிலே, அதாவது நள்ளிரவு வேளையிலே தொடங்கிய சிறிய அளவிலான தீ, இதனுடைய வீரியத்தை அறிந்து கொள்ளாமல் அது வளரும்படியாய் விட்டுவிட்ட காரணத்தாலே அது தொடர்ந்து எரியத் தொடங்கி 4 நாட்கள் நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி அங்கே இருந்த கட்டிடங்களையெல்லாம் தனக்கு எரிபொருளாய் பயன்படுத்தி கொண்டு அது அமிழ்த்தப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்துத்தான் அந்த நகரத்தை மீண்டும் புத்துருவாக்கம் செய்யும் அளவிற்கு ஒரு கோரதாண்டவம் ஆடியது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரையிலும் அங்கே கொழுந்துவிட்டெரிந்த அந்த தீ விபத்தின் காரணம், அதனுடைய தொடக்க புள்ளி முதலியவைகளெல்லாம் மிகச்சிறப்பான முறையிலே துல்லியமாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. லண்டன் மாநகரத்தை பொறுத்தவரையில் அதனுடைய மத்திய பகுதியாக கருதப்படும் நகரினுடைய உள் அமைப்பு மிகவும் சொற்பமான ஜனத்தொகையை கொண்டது. அந்த காலகட்டத்திலே லண்டனில் சற்றேறக்குறைய 3 to 4 லட்சம் வரையிலும் ஜனத்தொகை அறியப்பட்டிருந்தது. அப்படி பார்த்தாலும் அதிலே 1/3 பங்காக 80,000 to 1 லட்சம் வரையிலான மக்கள் எண்ணிக்கைதான் லண்டனுடைய மத்திய பகுதியிலே வசித்து வந்தார்கள். அந்த பகுதியும் பெரும்பாலும் வர்த்தக நிறுவனங்களாலேயே நிரம்பியிருந்தது. இது தவிரவும் பணபரிவர்த்தனைக்கான வங்கிகள் அங்கே இருந்தன. கேளிக்கை விஷயங்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான இடங்கள் அங்கே இருந்தன. தெம்ஸ் நதிக்கரையிலே இதுபோன்று இருந்த கட்டிடங்கள் எல்லாம் பெரும்பான்மை மரத்தாலான கட்டிடமாக இருந்தது. இந்த பகுதியை சுற்றி தனியே இந்த நகரினுடைய உட்கட்டமைப்பை சுற்றி இருப்பதாக ஒரு பெரிய சுவர் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. இப்படி எல்லா பக்கத்திலும் சுவரால் சூழப்பட்டும் மிக பிரசித்தியான லண்டன் பாலமும் ஒரு பக்கத்திலே உயர்ந்ததான கோட்டையினுடைய ஒரு சிறிய அமைப்பும் கொண்டதாய் இருந்ததுதான் லண்டன் நகரத்தின் மத்திய பகுதி. இங்கே தான் புட்டிங் வீதி என்று அறியப்பட்டு வந்த ஒரு வீதியிலே இயங்கி வந்த உணவுக்கூடம் ஒன்றில் ஏற்பட்ட சிறு பொறி, அது நள்ளிரவு வேளையிலே தீப்பிழம்பாக உருமாறி இருந்த போதுதான் அதே கட்டிடத்தின் மேற்தளத்திலே வசித்து வந்த அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் அறிந்து கொண்டார். அவரும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பக்கத்து வீட்டினுடைய பலகனியின் வழியே எகிரி குதித்து தப்பித்துச் செல்வதற்குத்தான் வழி இருப்பதை அறிந்து கொண்டார்கள். கீழே கொழுந்துவிட்டெரிய தொடங்கிய நெருப்பு அடித்தளத்தில் இருந்த எல்லா அறைகளிலும் பரவியிருந்தபடியாலே மரத்தால் செய்யப்பட்டிருந்த படிக்கட்டுகளின் வழியே அவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வர முடியாத சூழலில் சாளரத்தின் வழியே எகிரி குதித்து பக்கத்து வீட்டிற்குள் அவர்கள் குதித்தார்கள். ஆயினும் பணிப்பெண்ணாக அந்த வீட்டிலே பணி செய்து வந்த ஒரு பெண்மணி தான் குதித்து வருவதற்கு பயம் கொண்டு நெருப்பிற்கு பலியானாள். இப்படி அவர்கள் குதித்து வெளியேறிய பிறகுத்தான் உடனடியாக நகரத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு இந்த செய்தி சென்றது. அங்கே உடனடியாக குழுமிய நகர ஆட்சியாளர்களும்
தீயணைப்பு துறையினர்களும் இந்த தீயினுடைய வீரியத்தை பார்த்து உடனடியாக இது அருகே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பிருந்தபடியாலே அந்த வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கினால்தான் தீயின் பரவலை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்று கருத்து தெரிவித்தார்கள். அப்போதிருந்த லண்டன் அதற்கு ஓராண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஒரு பெரிய தொற்று நோயிலிருந்து மீண்டிருந்தது. 1665 ஆண்டு லண்டனை தாக்கிய பிளேக் நோய் அங்கே பல்வேறு சுகாதார நிலைகளையும் கேள்விக்குறியாக்கியிருந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமலும் பல இடங்களில் தேங்கிய சாக்கடை முதலியவற்றாலும் அங்கே நோய் தொற்று பல மக்களை காவு கொண்டது. இதிலிருந்து இன்னும் மீளாத நிலையில் இன்னும் கூட மக்கள் அருகருகே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் கூட்டம் கூட்டமாக சிறிது சிறிதாய் வீடுகள் கட்டிக்கொண்டு வசிப்பதை, அந்த வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தார்கள். பெரிய அளவிலே பொது இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கேயெல்லாம் கேளிக்கை விடுதிகள், பணபரிவர்த்தனைக்கான இடங்கள், பொருட்களை வாங்கிச் செல்வதற்கான கடைத்தெரு இவைகளெல்லாம் கட்டப்பட்டிருந்தன. மக்கள் நடமாட்டம் இரவு முழுதும் இருந்து வந்தபடியாலும் அங்கே மக்களுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் கிடைத்தபடியாலும் இப்படி இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையை யாரும் கேள்விக்குள்ளாக்கவில்லை. ஆயினும் அப்போதைய நகரமன்ற தலைவர் இந்த நிலை மாற வேண்டும் என்று கூறி எச்சரிக்கையாக பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து வந்தார். ஆயினும் அவருடைய சொல்லுக்கு மதிப்பில்லாத நிலையிலே இப்படி ஒரு விபத்து வரும் என்பதை எதிர்பாராத சூழ்நிலையில் மக்கள் மரத்தாலான கட்டிடங்கள், அட்டைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், கீத்து கொட்டாய்கள் இவற்றை அமைத்துக்கொண்டு நெருங்கி நெருங்கி வீடுகள் கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அதனால் நகரமன்ற தலைவர் இந்த தீயினுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே தீயணைப்பு துறையினரோடு வந்து சேர்ந்தபோது அருகே இருந்த வீடுகளை இடித்தால் மட்டும்தான் தீ பரவாமல் பாதுகாக்க முடியும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். இதை கேட்ட நகரமன்ற தலைவர் பிளட்ஸ்வர்த் என்பவர் உடனடியாக இது குறித்து நாம் முடிவெப்படி எடுக்க முடியும், அருகே இருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்களை கலந்தாலோசித்தால்தானே அவர்களுடைய வீட்டை இடிப்பதை குறித்து நாம் பேச முடியும் என்று தெரிவித்தார். பல வரலாற்று ஆய்வாளர்களும் இவர் முடிவெடுப்பதற்கு எடுத்துக்கொண்ட தாமதம்தான் இந்த தீ கட்டுக்கடங்காமல் சென்றதற்கு மூல காரணம் என்று தெரிவிக்கிறார்கள். ஆயினும் அந்த வீடுகளினுடைய உரிமையாளர்களில் சிலர் அந்த வீட்டை இடிக்கக்கூடாது, வீட்டை இடிக்காமலே தீயை கட்டுப்படுத்துங்கள் என்று வாக்குவாதத்தில் வேறு ஈடுபட்டார்கள். இப்படி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வேளையிலே தொடங்கிய தீ சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போய் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் அளவில் அந்த தீ ஏற்பட்ட இடத்தை சுற்றியிருந்த வீடுகளையெல்லாம் எரித்து முடித்திருந்தது. இனி இந்த தீ இதை கட்டுப்படுத்துவதற்கான வேலைகளிலே உடனடியாக நாம் ஈடுபடாமல் இருந்துவிட்டால் இதனுடைய வீரியம் அதிகரித்து கொண்டு போய் இதால் ஏற்படக்கூடிய பாதிப்பின் அளவு அதிகரிக்கும் என்பதை உணர்ந்த போதே மக்கள் பெரிய அளவிலே கலக்கம் கொண்டு பயத்தாலே வீதிகளெங்கும் ஓடித்திரிய தொடங்கினார்கள். இதற்கிடையே அப்போது நடந்து முடிந்திருந்த ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்குமான போரினுடைய காரணத்தாலே லண்டன் நகரிலே ஆங்காங்கே வசித்து வந்த பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்களில் யாரோ சிலர்தான் விஷமிகளாக வேண்டுமென்றே தீயை பற்ற வைத்து இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்று வதந்தியும் பரப்பப்பட்டது. இந்த வதந்தியாலே கோபம் கொண்ட ஆங்கிலேய மக்கள் வீதிகளிலே தென்பட்ட பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்களை அடித்து உதைக்கவும் தொடங்கினார்கள். இப்படி பலதரப்பட்ட குழப்பங்களும் வீதிகளை சூழ்ந்துவிட ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்றவர்கள் கொண்டிருந்த முடிவு எட்ட முடியாத முடிவாய் நின்றுவிட்டது. இப்படி பரவத் தொடங்கிய தீ தெம்ஸ் நதிக்கரை வரையிலும் சென்றுவிட்டது. தெம்ஸ் நதிக்கரையோ இன்று பார்ப்பது போலே கண்கவர் காட்சிகளால் இல்லாமல் அந்த காலத்திலே போருக்கு பயன்படுத்த வேண்டிய எரிபொருள்களை சேமித்து வைக்கும் கிடங்குகள், கப்பலிலே ஏற்றுவதற்கான மரப்பலகைகள், மர எரிபொருள்கள் இவைகளெல்லாம் சேகரித்து வைக்கப்படும் இடமாக இருந்தது. எரிபொருள்களை நெருப்பு சென்று பற்றி கொண்டதாலே இந்த நெருப்பினுடைய உயரமும் அகலமும் இன்னும் அதிகரித்து கொண்டே போக நெருப்பினுடைய கரங்களிலே பல நூறு கட்டிடங்களும் அழியத் தொடங்கின. இப்படி பரவிய தீயின் வெப்பத்தையும் வேகத்தையும் தாங்க முடியாது மக்கள் தங்கள் உடைமைகளையும் உயிரையும் தாங்களே பாதுகாத்து கொள்ள களத்தில் இறங்கினார்கள். அவர்களுடைய குதிரை வண்டிகளிலே வீட்டிலிருந்து எந்தெந்த பொருள்களை சேகரிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் மூட்டைகளாக கட்டிக்கொண்டு பெட்டிகளாக அடுக்கிக் கொண்டு வண்டிகளிலே வீதியில் சென்று கோட்டையினுடைய சுவரை கடந்து விடலாம் என்று எத்தனித்தார்கள். இப்படி புறப்பட்ட குதிரை வண்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாலே தீயணைப்பு துறையினர் உள்ளே சென்று வருவதற்கு இடர்பாடு ஏற்பட்டது.
அடுத்த 2 நாட்கள் தொடர்ந்த இந்த குழப்பமான சூழ்நிலையில் மக்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த திசையிலெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் செல்லலாம் என்று பார்த்தார்கள். ஏழைகள் பணக்காரர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் அங்கே தங்களுடைய வீடு வசதி முதலியவற்றை தீக்கிரையாக்கிவிட்டு தனியாக நின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் தெம்ஸ் நதியையும் கடந்து தீ சென்று விடுமோ என்று பயம் கொள்ளும் அளவிற்கு தீயினுடைய தாக்கம் இருந்தது. செயின்ட் பால்ஸ் தேவாலயம் அன்றைய லண்டன் நகரிலே மிக உயர்ந்த கட்டிடமாக கருதப்பட்டது. மிக முக்கியமான வழிபாட்டிடமான இந்த கட்டிடம் ஆங்கிலேயர்களின் கட்டிடக்கலை அமைப்பிற்கு ஒரு சான்றாக அமைந்த மிக முக்கிய உதாரணமான கட்டிடம். அந்த கட்டிடத்தினுடைய உயரத்தையும் கடந்து தீ கொழுந்துவிட்டெரிந்ததை அதை பார்த்த வரலாற்று ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அரசருக்கு இந்த செய்தி சென்றபோது சார்லஸ் அவர்களுடைய முடிவுகளும் அதை குறித்து அடுத்தடுத்து எடுக்கப்பட்ட முடிவுகளும் உடனடியாக களத்தில் இறங்கி தீயணைப்பு துறையினருடைய மிக முக்கியமான பங்களிப்பாலே தீ அடுத்த 4 நாட்களிலே கட்டுக்கடங்கி அது மக்களை இனியும் பாதிக்காத அளவிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட புகையும் அது அடர்த்தியாக பறந்திருந்த நிலையிலே மக்களுக்கு கண் பார்வையிலே எரிச்சல் ஏற்படுவதும் நுரையீரல் தொற்று முதலியவைகளும் தென்பட்டன. ஆயினும் அதையெல்லாம் விடவும் முக்கியம், வீடுகளை இழந்திருந்த அத்தனை 100 மக்கள் அத்தனை 1000 மக்களுக்கும் உடனடியாக வீடுகள் கட்டவும் லண்டன் நகரம் மீண்டும் புதுப்பிப்பதற்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. வீடுகளை இழந்த மக்களுக்குள்ளே வீட்டின் உரிமையாளர்கள் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நீதி சார்ந்த வழக்குகளை தனியே எடுத்து நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அதிலே உடனுக்குடன் நீதி வழங்கும் விதமாக வீட்டின் உரிமையாளர் ஒருபுறமும் வாடகைக்கு குடியிருந்தவர் மறுபுறமும் நிற்க யாருக்கு அந்த வீட்டை கட்டுவதற்கு வசதி இருக்கிறது என்பது பார்த்து அவர்கள்தான் அந்த வீட்டை உடனடியாக கட்ட வேண்டும் என்று நீதியும் வழங்கப்பட்டது. இப்படி முழுவதுமாக அழிந்துபட்டு போன நகரம் தன்னுடைய விக்டோரியா காலத்திய பழமையை மீண்டும் தேடி எடுத்து மிகவும் கண்டிப்பான சட்டதிட்டங்களோடு நகரம் மீண்டும் புத்துருவாக்கம் செய்யப்பட்டு மக்கள் அதிலே அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் வீடுகளையும் மற்றைய கட்டிடங்களையும் கட்டிக்கொள்ள வேண்டும். வீதிகள் இந்த அளவிற்கு அகலமாக இருக்க வேண்டும், நடைபாதைகள் இந்த அளவிலே இருக்க வேண்டும், கட்டிடங்களினுடைய உயரம் இப்படி இருக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட விதிகளுக்கும் உட்பட்டு இன்றைய லண்டன் நகரம் மீண்டும் கட்டியமைக்கப்பட்டது. இதற்கிடையே இத்தனை பெரிய கோர சம்பவத்திற்கு தொடக்க புள்ளியாயிருந்த அந்த உணவு தயாரிக்கும் சமையல் கூடம் இன்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நினைவிடம் போலே ஆக்கப்பட்டு லண்டன் செல்லும் மக்கள் அவசியம் பார்த்து வரும் இடமாக இருக்க பார்க்கிறோம். லண்டன் நகரையே உலுக்கிய 5 நாட்கள் தீ விபத்தும் அதிலே மக்கள் போராடி வென்ற விதத்தையும் குறித்த செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.